உலகின் மிகச்சிறந்த ஆப்பிரிக்க அமெரிக்க மருத்துவர் எவரட் ரசல் பெய்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1888 மார்ச் 30 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியானாவுடைய ஹென்ரி கவுண்டியில் இருக்கிற நியூ கேசலில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் ஜான் பெய்லிக்கும் கோரா டெம்சி கோன்ஸ் பெய்லிக்கும் மகனாக பிறக்கிறார் எவரட் ரசல் பெய்லி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எவரட் ரசல் பெய்லி சிறு வயதிலிருந்தே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் கருப்பினத்தை சேர்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டு தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1893 ஆண்டு எவரட் ரசல் பெய்லிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூ கேசல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலானது கருப்பின மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வெள்ளை இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்காகவும் கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்காகவும் தனித்தனியான செப்பரேட்டட் ஸ்கூல்ஸ், தனித்தனியான பள்ளிக்கூடங்கள் இருந்து வந்தது. அதில் குறிப்பாக இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்வியினுடைய தரம் அதிகமாகவும், அதே சமயம் கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்வியினுடைய தரம் குறைவாகவும் இருந்து வந்தது. இதனாலேயே எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்கும்போது குறைவான கல்வி தரத்தை தான் பெற்றாங்க. இருந்த போதும் கூட அந்த குறைவான கல்வி தரத்திலையும் இவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக எவரட் ரசல் பெய்லி இவருடைய பள்ளி பாடங்களை நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1898 ஆண்டு இவருடைய 10 வயதில் எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே நியூ கேசல்லே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அதுவுமே கருப்பின மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு செப்பரேட்டட் ஸ்கூல் தான். ஸோ அங்கு சேர்ந்து எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் எவரட் ரசல் பெய்லிக்கு மெல்ல மெல்ல விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது எவரட் ரசல் பெய்லிக்கு புரிய வந்தது. அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஒரு ட்ரெயினில் போகிறாங்கன்னா அங்கே கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக படுத்துட்டு போகிற மாதிரியான வசதிகள் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கருப்பினத்தை சேர்ந்தவங்க சில ட்ரெயின்ஸ்லாம் நின்றுட்டு தான் போகணும், அந்த மாதிரியான நிலை இருந்தது. மேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய சவுத்தை பொறுத்த வரைக்கும் காரில் கூட ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த நபர் கூட சேர்ந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்க பயணம் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய ஒடுக்குமுறைகள் இருந்தது. இது கல்வியிலையும் இருந்தது. வெள்ளை இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அனுமதி கிடையாது. இது மாதிரி கல்வி வேலை வாய்ப்புலையும் இதே மாதிரி இருந்தது. இது எல்லாத்துலேயும் இருந்தாலும் மருத்துவத்திலையுமே இந்த கொடுமையான நிலைமையானது கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு இருந்தது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க சேர்க்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் வசதியே நிறைய கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு மறுக்கப்பட்டது. இது மாதிரி பல நிகழ்வுகள் அதாவது பல கொடுமைகள் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு நிகழ்ந்தது. இதெல்லாமே படிப்படியாக இவர் எவரட் ரசல் பெய்லிக்கு புரிய ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக எவரட் ரசல் பெய்லி ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருந்தனால அவருடைய சமூகத்துக்கு இவர் ஒரு மருத்துவராகி மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் கல்வியிலையோ இல்லைனா வேலை வாய்ப்புலையோ இல்லைனா ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த பொழுதுபோக்குலையோ இது மாதிரி வேறு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் அந்த மருத்துவ சிகிச்சையில் கூட பாகுபாடு பார்க்கப்படுறது கருப்பினத்தை சேர்ந்தவங்களினுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தான் எவரட் ரசல் பெய்லி ஒரு மருத்துவர் ஆகணும், அவருடைய சமூகத்துக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் 1905 ஆண்டு இவருடைய 17 வயதில் எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஒரு நியூ கேசல்லே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஹை ஸ்கூலில் எவரட் ரசல் பெய்லி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிற
முடிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர்ஸ் கோர்ஸ் தான் இது வந்து 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை ஓராண்டு இவர் எடுத்து படிக்கிறாங்க. அடுத்து 1906ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன், குறிப்பாக அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா எவரட் ரசல் பெய்லி மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ கேசல், அதாவது இவர் வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியானாவுடைய ஹென்ரி கவுண்டியில் இருக்கிற நியூ கேசல்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டெனசியோடைய டேவிட்சன் கவுண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலேஜ், மெக்காரி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி அங்கே இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க. அந்த மெக்காரி மெடிக்கல் காலேஜ் ஆனது டென்னசியில் வந்து இருக்குது. குறிப்பாக டென்னசியோடைய டேவிட்சன் கவுண்டி அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே சேர்ந்த அந்த ஒரு மெக்காரி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி இவர் வந்து எவரட் ரசல் பெய்லி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து எம்டி டிகிரி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மெக்காரி மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதும் ஒரு ஹிஸ்டாரிக்கலி பிளாக் மெடிக்கல் ஸ்கூல், அதாவது கருப்பின மாணவ மாணவிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி தான் இந்த மெக்காரி மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது. ஸோ அது வந்து இந்த டெனசியோடைய டேவிட்சன் கவுண்டியில் இருக்கிற நாஷ்வில் அப்படின்ற அந்த ஒரு சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த மெக்காரி மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியை எவரட் ரசல் பெய்லி வந்து படித்து வந்தாங்க. இவர் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால, அதுவும் குறிப்பாக இவருடைய ஆப்பிரிக்க அமெரிக்க சமூகத்துக்கு உதவணும் அப்படின்னு விரும்பினால ரொம்ப சிறப்பாகவே இவருடைய மருத்துவ கல்வியை இவர் தொடர்ந்து படிச்சு வந்தாங்க. அடுத்து 1910ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் இவர் எவரட் ரசல் பெய்லி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு எம்டி டிகிரியை மெக்காரி மெடிக்கல் காலேஜில் இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே நாஷ்வில்லேயே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கான ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் எவரட் ரசல் பெய்லி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது எவரட் ரசல் பெய்லி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரி முடித்த உடனடியாக இவர் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே இவர் எவரட் ரசல் பெய்லியே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ அதுதான் இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அதை ரெண்டையும் பண்ணுறதுக்காக இவர் வந்து நாஷ்வில்லே இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல்ஸ் அணுகுனாங்க. ஆனால் அங்கே வந்து இவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனால பயிற்சி பண்ணுறதுக்கு மெடிக்கல் ட்ரைனிங்க்கு அனுமதிக்கப்படலை. இதனால் அதே நாஷ்வில்லே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த மருத்துவமனை அங்கே போய் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் பெறாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் 1912 1913 இந்த காலகட்டம் வரைக்குமே எவரட் ரசல் பெய்லி வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை முழுமையாக மேற்கொண்டாங்க. அடுத்து இந்த 1913 காலகட்டத்தில் தான் எவரட் ரசல் பெய்லி வந்து ஒரு பிரைவேட் ப்ராக்டிஷனராக மாறுறாங்க. மெடிக்கல் பிராக்டிஷனராக மாறி அவருடைய சமூகத்துக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான பணியை தொடர்றாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 26 வயதில் எவரட் ரசல் பெய்லி வந்து ட்ரூசில்லா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு எவரட் ரசல் பெய்லிக்கும் இவருடைய மனைவியான ட்ரூசில்லா பெய்லி இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆண் குழந்தை பிறந்த அதே 1914ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இறந்தும் போயிருது. இது எவரட் ரசல் பெய்லியோடைய மனதளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் இருந்தது. ஆனால் இவங்களுடைய எவரட் ரசல் பெய்லி மற்றும் இவருடைய மனைவியான ட்ரூசில்லா பெய்லி இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது இருந்த போதும் ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது எவரட் ரசல் பெய்லியோடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே காலகட்டத்தில் இந்த 1914ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது ஸ்டார்ட் ஆயிருந்தது. முதல் உலகப் போர் வந்து தொடங்கி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கென்டக்கியில் இருக்கிற லூயிவில் அங்கே போய் தங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இவர் எவரட் ரசல் பெய்லி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் யூரோப்பில் மிகப்பெரிய அளவில் முதல் உலகப் போர் நடந்து வந்தது. குறிப்பாக ஒரு பக்கம் வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஸோ அது மாதிரியான நாடுகள், இன்னொரு பக்கம் வந்து இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகள். ஸோ இப்படி அணிவகுத்து 2 பக்கம் இருந்து பயங்கரமான மோதல் இருந்தது. இதே காலகட்டத்தில் எவரட் ரசல் பெய்லி வந்து இந்த நுரையீரல் சம்பந்தமாக நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை எப்படி கண்டறியணும், அது
அது குறித்த ஆய்வுகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1917ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி வந்து, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அந்த முதல் உலகப் போரில் பங்கு பெறாங்க. குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா அவங்க தரப்பில் போய் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அவங்களை எதிர்த்து போரிட தொடங்குறாங்க. இதன் காரணமாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இராணுவத்துக்கு தேவைப்பட்டாங்க. அதில் குறிப்பாக வந்து இராணுவத்துக்கு நிறைய மருத்துவர்களும் தேவைப்பட்டாங்க. ஏன்னா போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் தேவை. ஸோ அது மாதிரி மருத்துவர்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க. அப்போது இவர் வந்து எவரட் ரசல் பெய்லி வந்து ஒரு மருத்துவராக இருந்தனால இந்த ஒரு சேவைக்கு போகணும் அப்படின்னு ஒரு தன்னார்வலராக, ஒரு வாலண்டியராக போய் ஜாயின் பண்ணுறாங்க அதனுடைய மிலிட்ரி ரிசர்வ் கோரில், அந்த ஒரு படையில். ஆனால் அங்கு வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து ஆரம்பத்தில் அனுமதிக்கப்படலை, மறுக்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்க மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஒருவேளை வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை வந்து இராணுவத்தில் விட்டால் அவங்க எதிரி படை கூட சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு சமூக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அவ்வளோ ஒடுக்குமுறைகள் இருந்தனால. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் 4 படைப்பிரிவுகள் 4 ரெஜிமெண்ட்ஸ் ஆனது கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காக இருந்தது. அதில் இவர் வந்து எவரட் ரசல் பெய்லி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க. இதே காலகட்டத்தில் கருப்பினத்திலேயே நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது நல்ல வசதி படைத்தவங்க, படித்தவங்க, அவங்க வந்து கருப்பினத்தை சேர்ந்தவங்கள இந்த மாதிரி அவமானம் பண்ணாதீங்க, நாட்டுக்காக கண்டிப்பாக இருப்போம், அதனால் எங்களையும் அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களையும் இராணுவத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய மிகப்பெரிய அளவில் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. நிறைய அதுக்குண்டான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக கருப்பினத்தை சேர்ந்தவங்களாம் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி எவரட் ரசல் பெய்லியும் அனுமதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கேன்சஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் ரைலி அங்கே வந்து இவர் அனுப்பப்பட்டு ட்ரைனிங்காக இவர் வந்து போகிறாங்க. ஏன்னா நேராக போன உடனே போரில் வந்து ஒரு மருத்துவராக பணிபுரிய முடியாது. அங்கே எப்படி பணிபுரியணும், எப்படி அங்கே போர் நடக்கும், எப்படி ஒரு இராணுவ வீரர் காயம்பட்டு அவங்கள மீட்டு வரணும், அதுக்குண்டான பயிற்சிகள் வழங்கப்படும். அது மாதிரி எவரட் ரசல் பெய்லிக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இவர் தான் 44 நாட்களில் அவருடைய பயிற்சியை வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷனில் சேர்க்கப்படுறாங்க. இந்த 92வது காலாட் படை பிரிவு 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷன் இது வந்து முழுக்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்னால ஆனதாக இருந்தது. ஃபுல்லாக அதில் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் இந்த 1917 காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷன் அதனுடைய 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி அதில் இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி எவரட் ரசல் பெய்லி வந்து ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீஸில் இவர் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1917ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜெர்மனியை சேர்ந்த போர் வீரர்கள் அவங்க வந்து ஃப்ரான்ஸில் வந்து 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷன் வந்து போர் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு டிவிஷன் முழுக்கவே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஜெர்மனி இராணுவம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிறைய கேஸஸை வந்து குண்டு மலையாக வந்து பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய விஷ வாயுக்கள் வந்து செலுத்தி வந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு லெட்டரை வந்து ஒரு வெடிகுண்டில் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் வந்து அந்த லெட்டரினுடைய டைட்டிலே டு கலர்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஆர்மி அப்படின்னு. இங்கே கலர்ட் அப்படின்னு குறிப்பிடுறது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை தான். ஸோ டு கலர்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெர்மனிக்கு எதிராக நீங்கள் ஏன் போரிடுறீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸும் இங்கிலாந்தும் சொன்னாங்களா ஜெர்மனியை வந்து போர் பண்ணி தோக்கடிச்சிட்டா அது நம்மளுடைய மனித இனத்துக்கும் அதே மாதிரி நம்மளுடைய டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கும் செய்யக்கூடிய பெரிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு. அது வந்து சுத்த போய். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கருப்பினத்தை சேர்ந்தவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் சமூக ரீதியாகவும் அதே மாதிரி சட்ட ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்கீங்களா, ஒடுக்குமுறை இல்லாமல் இருக்கிறீங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த பணக்காரர்கள் அவங்க வந்து உங்களுடைய உயிரை பணையம் வச்சு எங்களோட போர் பண்ண அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் உங்களால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நுழைய முடியுமா, இல்லைன்னா ஒரு தியேட்டரில் வெள்ளை இனத்தை சேர்ந்த நபர் கூட சேர்ந்து உங்களால் படம் பார்க்க முடியுமா, அப்படி இல்லைன்னா ஒரு காரில் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண முடியுமா, இல்லைன்னா ட்ரெயினில் படுத்துட்டு போக முடியுமா? இவ்வளோ ஒடுக்குமுறைகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஆதரவாக எங்கள் கூட போரிடணும்? அதான் ஜெர்மனியில் வந்து பாருங்கள், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் கருப்பினத்தை சேர்ந்தவங்களும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க மாதிரியே வந்து ஜென்டில்மேன் மாதிரி மதிக்கப்படுறாங்க.
இங்கே இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவங்க நிறைய உயர் வர்க்கத்தினராக இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த இடத்துல இருந்து வராங்க. ஸோ நீங்கள் துப்பாக்கிகளை தூக்காதீங்க, உங்களுடைய நாட்டுக்காக நீங்கள் துப்பாக்கியை தூக்குறது கௌரவம் கிடையாது, அது அவமானம் தான். துப்பாக்கியை தூக்கி எறிங்க, எங்களோட ஜெர்மனி படையில் வந்து சேருங்க. இதுதான் வந்து லெட்டராக இருந்தது. அந்த லெட்டரை படித்த உடனே யாராக இருந்தாலும் வந்து அங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. இருந்த போதும் கூட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு அடி கூட பின்வாங்காமல் தொடர்ச்சியாக ஜெர்மனி படையினரை நோக்கி போர் தொடுத்தாங்க. அதுக்கு முக்கியமாக சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை ஆரம்பத்திலேயே அமெரிக்காவில் இராணுவ படையினர் வந்து நம்பலை. இவங்களை வந்து சேர்த்தா அவங்க பக்கம் சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு அவநம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து ஜெர்மனி பக்கம் சேர்ந்து போர் பண்ணால் அந்த அவநம்பிக்கையானது உறுதி செய்யப்படும். ஸோ ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்னும் மோசமாக நடத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து உணர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான காரணம், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்லேயே இருக்கக்கூடிய வசதி படைத்தவங்க தான் காரணம். ஸோ அவங்க எல்லாம் நம்பி தான் இவங்களை வந்து இராணுவத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஜெர்மனி பக்கம் நின்று போர் பண்ணால் அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு, அதாவது இவங்களை அனுப்பி வச்சவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம், அது எல்லாத்தையும் தாண்டி தேசத்துக்கே பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகவும் இருக்கும். அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க எப்படி நடத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நாட்டில் நம்ம அதை சீர்திருத்தம் பண்ணிக்கலாம், அதுக்காக வேறொரு நாட்டை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய நாட்டையே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் முடிவு செஞ்சாங்க. இதனாலேயே ஜெர்மனியை எதிர்த்து தொடர்ச்சியாக போர் செஞ்சு வந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக எவரட் ரசல் பெய்லியும் அங்கே வந்து பணிபுரிய வராங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி அதன் தரப்பிலிருந்து இவர் வந்து 1918ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரான்ஸுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து எவரட் ரசல் பெய்லியும் வந்து வராங்க, ஒரு மருத்துவராக. குறிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெப்டினண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா இவர் வந்து ஒரு பெட்டாலியன் கேஸ் ஆஃபீஸராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜெர்மனி தரப்பில் இருந்து போரில் இந்த கேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேஸ் புல்லட்ஸ் அதெல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டது, கேஸ் செல்ஸ் இதெல்லாம். ஸோ இது மாதிரி பயன்படுத்துறதுனால வாயுனால், அந்த நச்சு வாயுனால் பாதிக்கப்பட்டு நிறைய போர் வீரர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய அந்த நிலைக்கு போனாங்க. ஸோ அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெட்டாலியன் கேஸ் ஆஃபீஸராக இவர் வந்து 365th ஆம்புலன்ஸ் கம்பெனியில் இவர் வந்து இருந்தாங்க. அந்த 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷனோட 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி. ஸோ அதில் இருந்த பிறகு அவர் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு 365th இருந்து 366th ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கு வந்து இவர் மாற்றப்படுறாங்க. ஸோ ஒரு பெட்டாலியன் கேஸ் ஆஃபீஸராக அந்த ஒரு இடத்துக்கு, அந்த 366th ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து எவரட் ரசல் பெய்லி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒர்க் பண்ணும்போது அங்கே ரொம்ப தீவிரமாக, ஃப்ரான்ஸில் வந்து பயங்கர தீவிரமாக வந்து இந்த கேஸ் தாக்குதல் வந்து நடந்தது, வாயு தாக்குதல். அதன் மூலமாக பல நபர்கள் வந்து காயமடைஞ்சாங்க. இதை வந்து சரி செய்கிறதுக்காகவே இந்த 92nd இன்ஃபென்ட்ரி டிவிஷன்ல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் 200 இராணுவ வீரர்கள் சேர்க்கப்படுற மாதிரியான மருத்துவமனைகள் வந்து அவங்க அது ஒரு கேம்ப் மாதிரி வந்து உருவாக்குனாங்க. அந்த சமயம் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை முகாம் அங்கேயுமே மிகப்பெரிய தாக்குதலெல்லாம் நடத்தப்பட்டது. அதனாலேயே எவரட் ரசல் பெய்லியும் வந்து அந்த நச்சு வாயு தாக்குதல்னால பாதிக்கப்படவும் செஞ்சாங்க. பட் அதிலிருந்து மீண்டு வந்து தொடர்ச்சியாக எவரட் ரசல் பெய்லி இவருடைய பங்களிப்பை இராணுவத்தில் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. நிறைய பேருக்கு எவரட் ரசல் பெய்லி வந்து சிகிச்சை கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மஸ்டர்ட் கேஸ் பாய்சனிங், அதுவும் அதே மாதிரி ஆர்சன் பாய்சனிங், இதனால தான் ரொம்ப கொடுமையாக இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில், மூச்சு குழாய் பகுதி, அதில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. நிறைய இராணுவ வீரர்கள் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களுடைய உடல் நலத்தை வந்து இழந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆர்மி மேனாக, ஒரு சோல்ஜராக இருந்து, ஒரு ஃபிசிஷியனாக இருந்து இவர் எவரட் ரசல் பெய்லி இவருடைய பணியை வந்து செஞ்சாங்க. குறிப்பாக ஒரு தடவை இவர் வந்து 3 வாரத்துக்குள்ளே தனி ஒரு நபராக இருந்து 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கு இவர் வந்து சிகிச்சை கொடுத்தாங்க.
மேலும் இதே காலகட்டத்தில் இவருக்கு அந்த மாதிரி கேஸ் பாய்சன் மூலமாக பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற கூடுதல் ட்ரைனிங் எக்ஸ்ட்ராவாக இவர் வந்து ட்ரைனிங்கையும் மேற்கொள்கிறாங்க. அந்த பயிற்சி எல்லாமே எவரட் ரசல் பெய்லி பெற்ற பிறகு தொடர்ந்து அங்கு போய் இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இறுதியாக 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போரானது முடிவடையுது. முடிவடைஞ்சது 1918ஆம் ஆண்டுனாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அடுத்து இந்த மெடிக்கல் ரிசர்வ் கோவ் அந்த மாதிரி எல்லாம் மருத்துவ படைப்பிரிவு எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் கௌரவத்தோட இவர் வந்து ஆர்மியிலிருந்து இவர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் யார் யாரெல்லாம் போரில் ஈடுபட்டாங்களோ, யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்லாம் மருத்துவர்களாக அங்கே வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் மிகவும் கௌரவத்தோட இந்த போரிலிருந்து, அதாவது இந்த ஆர்மியிலிருந்து 1919ஆம் ஆண்டு வெளிவந்தாங்க. ஸோ எவரட் ரசல் பெய்லியும் வெளிவந்தாங்க. வந்ததுக்கப்புறமா ஃப்ரான்ஸ்லேருந்து இவர் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கென்டக்கியில் இருக்கிற லூயிவில்லுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் இவருடைய ஒய்ஃபோட இவர் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த லூயிவில்லையே ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே வந்து இவர் நோயாளிகளுக்கு சிகிச்சையும் கொடுக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமாக 1921ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்னைக்கு எவரட் ரசல் பெய்லியோடைய அப்பாவான ஜான் பெய்லி அவர் வந்து அவருடைய 56 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இவருடைய அப்பா வந்து 1865ஆம் ஆண்டு மே 10 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் வந்து 1921 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு அவருடைய 56 வயதில் இறந்து போகிறாங்க. இது எவரட் ரசல் பெய்லியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் எவரட் ரசல் பெய்லி இவருடைய ஒய்ஃபான ட்ருசில்லா பெய்லி இவங்களை வந்து அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கென்டக்கியில் இருக்கிற லூயிவில்லிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியானாவுடைய மேரியன் கவுண்டியில் இருக்கிற இந்தியானா போலீஸ் அங்கே வந்து இவர் போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு மருத்துவராக இவர் வந்து இவருடைய பணியை தொடர்றாங்க. குறிப்பாக இவர் ஏற்கனவே இராணுவத்தில் பணிபுரியும் போது இந்த கேஸ் இன்ஃப்ளிக்டட் பேஷன்ஸ், அதாவது இந்த வாயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயிற்சியும் அந்த அனுபவமும் எவரட் ரசல் பெய்லிக்கு இருந்தனால ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த கோளாறுகள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இவருடைய முடிஞ்ச உதவிகள் அந்த மருத்துவராக இருந்து மருத்துவம் பண்ணாங்க. குறிப்பாக நிறைய ஏழைகளாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு இலவச மருத்துவ சிகிச்சையை எவரட் ரசல் பெய்லி வந்து கொடுத்து வந்தாங்க. இப்படி எவரட் ரசல் பெய்லி ஒரு பக்கம் இவருடைய பணிகளை செஞ்சு வரும்போது, இன்னொரு பக்கம் எவரட் ரசல் பெய்லியோடைய அம்மாவான இந்த கோரா டெம்சி கோயன்ஸ் பெய்லி அப்படின்ற இவருடைய அம்மா, அவங்க 1870ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இவருடைய அப்பாவோட 5 வயசு கம்மி. அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் எவரட் ரசல் பெய்லியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்படக்கூடிய பெரும் துயரங்களாக இருந்து வந்தது. மேலும் எவரட் ரசல் பெய்லியோடைய உடல்நிலையும் படிப்படியாக மோசமடைய தொடங்குது. ஏன்னா எவரட் ரசல் பெய்லி வந்து இந்த இராணுவத்தில் பணிபுரியும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேம்பில் கூட, அந்த முகாம் மீது கூட இந்த வாயு தாக்குதல், அந்த கேஸ் பாய்சனிங்கோடைய தாக்குதலானது நடத்தப்பட்டது. அதன் காரணமாக இவருடைய நுரையீரலில் பாதிப்பு இருந்தது. அது படிப்படியாக காலப்போக்கில் பெரிய தீவிரமுள்ள ஒரு நோயாக வந்து மாற ஆரம்பிக்குது. இதனால் பெரிய அளவில் எவரட் ரசல் பெய்லினால் ஆக்டிவாக இல்லாமல் இருக்க முடியாமல் போக ஆரம்பிக்குது. இதன் காரணமாக 1931ஆம் ஆண்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியானாவுடைய மேரியன் கவுண்டியில் இருக்கிற இந்தியானா போலீஸில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில் இருக்கிற சிகாகோவுக்கு இவர் வந்து இவருடைய ஒய்ஃபை அழைச்சிட்டு எவரட் ரசல் பெய்லி 1931ஆம் ஆண்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போனது வந்து சிகாகோ டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர். அதில் வந்து இடம்பெற்றது இந்த மாதிரி ஒரு தலை சிறந்த ஆப்பிரிக்க அமெரிக்க மருத்துவர் சிகாகோவுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எவரட் ரசல் பெய்லிக்கு ஒரு கௌரவமாக இருந்தது. இருந்தபோதும் கூட இவருடைய உடல்நிலை பெரிய அளவில் இவரால் மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத அந்த நிலையை வந்து ஏற்படுத்துது. இறுதியாக 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 22 அன்னைக்கு எவரட் ரசல் பெய்லி இவருடைய 44 வயதில் இறந்து போயிடுறாங்க. 1932 அக்டோபர் 22 அன்னைக்கு இவருடைய 44 வயதில் எவரட் ரசல் பெய்லி இறந்து போயிடுறாங்க. அது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸுக்காக இவர் வந்து அந்த போர்க்களத்தில் ஃப்ரான்ஸில் வந்து போர்க்களத்தில் இருந்து அந்த பாதிப்படையக்கூடிய கேஸ் பாய்சனிங்னால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு இவர் சிகிச்சை கொடுக்கும்போது அங்கே இவர் மீதும் அந்த கேஸ் பாய்சனிங் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் விளைவு தான், அதாவது இவர் மீது அதிகமாக வந்து நடத்தப்படலை, ஏன்னா அது மருத்துவ முகாம் அப்படின்றனால அதிகமாக நடத்தப்படலைனாலும் ஓரளவுக்கு அந்த தாக்கம் இருந்தது. அந்த தாக்கம் தான் இவர் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது. ஸோ இப்படி எவரட் ரசல் பெய்லி வந்து வாழும் வரைக்கும் இவருடைய சமூகத்துக்கும்
கருப்பினத்தை சேர்ந்த சமூகத்துக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்காக இவர் போரில் வந்து போர்க்களத்தில் நின்று சிகிச்சை கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனாலேயே பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டு தான் இவர் வந்து வளர்ந்து வந்தாங்க, படித்தாங்க, அடுத்து மருத்துவர் ஆனாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இவர் ஒரு மருத்துவராக சாதாரணமாக இவருடைய பணியை மட்டும் செஞ்சுட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் சமூகத்துக்காகவும் தேசத்துக்காகவும் வாழ்ந்து இறந்து போயிருக்கிறாங்க. 44 வயதில் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட எவரட் ரசல் பெய்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.